கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் அவர் தொடர்ந்து பல ஆண்டு காலமாக போட்டியிட்டு வரக்கூடிய தொகுதியில் அவருக்கு எதிராக அதிமுக சார்பில் திரு விபி பிரபு களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அது ஒரு சுவாரஸ்யம். அங்கே தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையம்னாலே அதிமுகவில் செங்கோட்டையன் தான் போட்டியிடுவார். அநேகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டாலும் கூட அவர் அந்த தொகுதியில் தான் போட்டியிடுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அதுதான் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. ஸோ அந்த இடத்துல அவருக்கு எதிராக திரு பிரபு அவர்கள் அதிமுக சார்பில் இந்த முறை களமிறக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு பார்க்கின்றோம். அதுதான் நம்ம முக்கிய செய்தியாக பார்க்க முடிகின்றது. இவர் தான் திரு விபி பிரபு அவர்கள் செங்கோட்டையன் அவர்களுக்கு எதிராக கோபிச்செட்டிப்பாளையத்தில் களமிறக்கப்பட இருக்கிறார். இவர் கோபிச்செட்டிப்பாளையத்துடைய மேற்கு ஒன்றிய கழக செயலாளராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதிமுகவில் ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினருக்கு அங்கே வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. செங்கோட்டையன் வெர்சஸ் பிரபு, இதுதான் கோபிச்செட்டிப்பாளையத்தில் முக்கியமான ரேஸாக இருக்க போகிறது. இவ்வளவு காலமாக இரட்டை இலை சின்னத்தில் அங்கே போட்டியிட்ட திரு செங்கோட்டையன் அவர்கள் இந்த முறை விசில் சின்னத்தில் போட்டியிடுவார் அப்படின்னு அநேகமாக அவர் கோபியில் தான் போட்டியிடுவார். தொகுதி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவர் தொடர்ந்து 10 முறை 9 முறை வெற்றி பெற்றவர். ஸோ அவருடைய தொகுதியில் திரு விபி பிரபு அவர்கள் களமிறக்கப்பட்டிருக்கிறார் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம ஆன் த சேம் லைன்ஸ் நம்ம பார்க்கணும்னா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுடைய போடி நாயக்கனூர் தொகுதிக்கான வேட்பாளரும் கூட பெயர் வெளியாகி இருக்கிறது. திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து போடி நாயக்கனூர் தொகுதியில் தேனி மாவட்டத்தில் போட்டியிட்டு வெற்றி பெறக்கூடியவர். இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்திருக்கிறார். அநேகமாக அதே போடி நாயக்கனூரில் உதயசூரியன் சின்னத்தில் திரு ஓபிஎஸ் அவர்கள் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த போடி நாயக்கனூரில் திரு வி.டி. நாராயணசாமி கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் போடியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அங்கேயுமே ஒரு கட்சியில் ஒரு கீழ்ப்படிநிலையில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டருக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் பார்க்குறோம். போடி நாயக்கனூர்லேயும் சரி, கோபிச்செட்டிப்பாளையத்துலேயும் சரி இந்த போட்டிகள் நிச்சயமாக சுவாரஸ்யமாக இருக்கும். அதிமுகவில் ஹெவி வெயிட்ஸாக இருந்து இப்போ வேறு கட்சிக்கு போயிருக்கக்கூடியவர்களுக்கும் அதே தொகுதியில் தற்போது இருக்கக்கூடிய அதிமுகவுடைய வேட்பாளருக்குமான போட்டிங்கிறது கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் இல்லை, போடி நாயக்கனூர்லேயும் அந்த சுவாரஸ்யம் அரங்கேற இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.